all try to be worthy of Aurobindo's centenary. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இந்த சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் டாக்டர் உஷா மகாதேவன் அவர்கள். அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். எங்களது சொசைட்டியுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மிகவும் ஈடுபாடுடன் கலந்து கொண்டவர். நமது சத்சங்கிலேயே சுமார் ஒரு வருடம் முன்பு த பர்சியஸ் த டெலிவரர் என்கின்ற ஸ்ரீ அரபிந்தோவின் நாடகம் குறித்து உரையாற்றினார். பின்பு எங்களுடைய வருடம் தோறும் நடைபெறும் ப்ரொஃபசர் K.R. சீனிவாச ஐயங்கார் நினைவு சொற்பொழிவிலும் கலந்து கொண்டு சென்ற வருடம் உரையாற்றினார். அவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அந்த நாடகங்களில் நன்கு பரிச்சயமானவர். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கற்றையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் நாடகங்கள்
குறித்துதான் அமைந்தது. அவரை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் அன்புடன் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும் அந்த பொருள் எதுவென்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் கவிதையான, தனி கவிதையான பிகாஸ் thou art என்கின்ற கவிதை குறித்து அவர் உரையாற்ற உள்ளார். அவரை மீண்டும் அனைவரின் சார்பிலும் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Over to you, Madam Usha. ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். நான் பேசுறது கேக்குறதா? எஸ், கேக்குது மேடம், கேக்குது. இந்த சத்சங் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த முறை பகவான் அரவிந்தரின் சானட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். Just 1 minute. Please excuse me for a minute. There's some. அரவிந்தரின் சானட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ் என்கிற சானட்டை இன்று செலக்ட் பண்ணி இருக்கிறேன். ஸ்ரீ அரவிந்தரின் சானட்ஸ் பற்றி நான் கடைசியாக பேசியது 1995ல. அதுவும் ஸ்மித் ரோட் ஸ்ரீ அரவிந்தோ பிரான்ச்ல தான் பேசியிருந்தேன். ஆனா அப்போ அவர் மிஸ்டர் ஐயர் தலைமையில அது இருந்தது. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இந்த அரவிந்தரோட சானட்ஸ் பத்தி பேசுறதுனா இன்னும் நிறைய சாதனா பண்ணிட்டு தான் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தேன். இப்போ உங்களோட அழைப்பை ஏற்று இதை நான் பேசுறதுனால அந்த சாதனா பண்ணினது இனஃப்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, அதை பத்தி படிக்கிறதும் அதை பாராயணம் பண்றதும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது அதுவே ஒரு சாதனை என்று புரிந்து கொண்டேன். இந்த சானட் அதை தவிர ஒரு 74 சானட் செய்திருக்கார் பகவான். இந்த சானட் ஃபார்ம் இட்டாலியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தே ஹேட் பர்ஃபெக்டட் இட். அது பெட்ரார்கர் அண்ட் ஷேக்ஸ்பியரியன் ஃபார்ம் ஆஃப் சானட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, அந்த யூரோப்பியன் ரைட்டர்ஸ் அண்ட் போயட்ஸ் அந்த சானட் ஃபார்மை ஒரு லவரோட மன உளைச்சலையும் பிலவரோட பியூட்டியும் ஃப்ளீட்டிங் டைம் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கே அவ ஆழமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 14 lines ஆஃப் த சானட். ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காருன்னா, அதை அதுல ஒரு யோகிக் ஸ்டேட்டை புகுத்தி இருக்காரு. அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது. ஒரு இத என்ன சொல்ல, திஸ் இஸ் a crystallization of a stage in sadhana. நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு அவருடைய சாதனாவோட ஸ்டேஜோட கிறிஸ்டலைஸ் பண்ணி 14 வரிகள்ல அந்த மோல்டு, அந்த சானட்ங்கிற மோல்டுல இந்த யோகிக் ஸ்டேட்டை கச்சிதமா பொருத்திய பெருமை நம்ம பகவானையே சேரும். இப்போ அரவிந்தர் மகாகாவியமான சாவித்ரி அதெல்லாம் எழுதியிருக்கார். லாங் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வேணும். ஆனா இந்த மாதிரி ஷார்ட் போயம்ஸ் எழுதுறதுலயும் he was equally an expert. இப்போ இந்த சானட்ஸ் எல்லாம் இது பத்தி ஃபுல்லா கான்டெம்ப்ளேட் பண்ணி மெடிடேஷன்ஸ் பண்ணி என்னுடைய பரமகுரு இந்த சானட்ஸ் பத்தி ஒரு புஸ்தகம் பதிப்பித்தார். அதுல எப்படின்னா, அந்த 14 வரியில ஒவ்வொரு வேர்டோட கனெக்ஷனும் கொடுப்பாரு, ஒரு லைனோட இன்னொரு லைனோட கனெக்ஷனும் கொடுப்பாரு, ஒரு ஸ்டான்ஸாவோட இன்னொரு ஸ்டான்ஸா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை அவர் அனலைஸ் பண்ணி இருந்திருக்கார். ப்ரொஃபசர் சீதாராமன் என்னோட பரமகுரு. அதை என்னுடைய குரு அந்த புஸ்தகத்தை நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறச்சு என்கிட்ட கொடுத்தாரு. அப்ப எனக்கு ஒரு 16 வயசு. என்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, பல ஜென்மங்களுக்கான சாதனா மெட்டீரியலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது அப்போ எனக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சது. ஆனாலும் இப்போ நினைச்சு பாக்கறச்சா அது அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் எனிபடி கேன் கிவ் டு எனிபடி, அதை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது.
இப்போ இதுல வந்து அதனால இந்த டிஸ்கஷன்ல நான் சொல்றது எல்லாமே அவர் டிஸ்கஸ் பண்ணினதுதான். அதனால இப்ப நான் சொல்ல போற உரை அண்ட் டிஸ்கஷனை நான் வந்து அவருடைய பாதார விதங்கள்ல சமர்ப்பிக்கிறேன். அன்னைக்கும் வந்து மை கிராட்டிடியூட் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து ஸ்டார்ட் வித் பியூட்டி பிளிஸ், அதாவது அழகு ஆனந்தம், இந்த ரெண்டு கான்செப்ட்ஸையும் எடுத்துக்கொண்டானாக்க எப்படின்னா நமக்கு எது மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதோ அது வந்து பியூட்டிஃபுல் என்றும், அந்த கான்ட்ரரி ஃபீலிங் ஆஃப் பெயின் நமக்கு எங்க வருமோ அதை வந்து நம்ம நாட் பியூட்டிஃபுல் ஆர் அக்லின்னு சொல்லுவோம். சந்தோஷத்தை கொடுக்கறது பியூட்டிஃபுல், சந்தோஷத்தை கொடுக்கலன்னா இட் இஸ் நாட் பியூட்டிஃபுல். இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நியூட்ரல் ஸ்டேட் இருக்கு, ஒரு நான் கமிட்டல் ஸ்டேட். அது நமக்கு இன்பத்தையும் தராது, துன்பத்தையும் தராது. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா, நமக்கு வந்து இந்த நிலை வந்து மாறி மாறி வரும். இன்னைக்கு நமக்கு இன்பத்தை கொடுக்கறது வந்து நம்ம அழகுன்னு ஆராதிக்கிறது வந்து நாளைக்கு துன்பத்தை தரலாம். இதுலயா நான் அழகா பார்த்தேன். See, we know to take the example of so many love marriages also. உலகத்திலேயே இவ்வளவு மாதிரி அழகி கிடையாது, இல்லைன்னா வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்ற பர்சன்ஸ் இருக்காங்க. அது சில வருடங்கள் இல்ல சில மாதங்கள் கழிச்சு இவளையா காதலிச்சே, ஐயோ ஷீ இஸ் டெரிபிள், ஐ வாண்ட் செப்பரேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி so many women. So what is it that they see? ஏன் நேற்றுக்கு அழகா இருக்கிறது இன்னைக்கு அழகா இல்லை, திருப்பி அதே நாளைக்கு அழகா ஆகிறது? ஸோ இந்த மாறி மாறி வர்றது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஈகோ. ஈகோ இஸ் லைக் அ கெமிலியான். அது ஒரு பச்சோந்தி மாதிரி. நம்ம மூட்ஸுக்கும் நம்மளோட ஐடியாஸ்க்கும் நம்மளோட வாட் வி லைக் ஆர் நாட் லைக், சம்படி ப்ளீசஸ் இஸ் டசன்ட், அதை பொறுத்து இது மாறிண்டே வரும். ஆனால் பகவான் இங்க ஆராதிக்கிறது வந்து ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ். இங்க வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட் ஸ்டேட். பகவான் யூஸ் டு ரீட் கீட்ஸ் ஆல்சோ. கீட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. ஒரு லெட்டர்ல கீட்ஸ் சொல்லியிருக்கார், ஐ வர்ஷிப் த மைட்டி அப்டிராக்ட் ஐடியா ஆஃப் பியூட்டி இன் ஆல் திங்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அவர் வந்து ஆராதிக்கிறது வந்து ஒரு பர்சன் அப்படி இல்லை, அப்சல்யூட் ஐடியா ஆஃப் பியூட்டி. இப்போ எங்க வந்து அழகு இருக்கோ, எங்க வந்து ஆனந்தம் இருக்கோ, அங்க வந்து நேச்சுரலி லவ் ஆல்சோ இஸ் ஜாயிண்ட் ஆர் கனெக்டட் தேர். எது நம்ம அழகா இருக்கோ, எது நம்மளுக்கு ஆனந்தம் தருதோ, நம்ம நிச்சயமா அதை லவ் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு குவாலிட்டிஸ், பியூட்டி, பிளிஸ் அண்ட் லவ், அதை வந்து சான்ஸ்கிரிட்ல ஆனந்த, லாவண்யா அண்ட் பிரேமா, இந்த மூணுமே வந்து மதரோட என்ன சொல்லலாம், ஈர்ப்பு சக்திகள். இந்த போயமே வந்து டிவைன் மதரை பத்தின போயம் தான். இந்த மூணு சக்திகள்னாலையும் மதர் வந்து நம்ம எல்லாரையும் தன்பால் ஈர்த்து கொள்கிறாள். through these three qualities, bliss, beauty and love. இப்போ வந்து இந்த ஆனந்தா, the ananda of the divine mother or in the absolute ananda, it doesn't depend on anything external. என்ன சொல்லலாம், it's the delight of self existence. எப்பொழுது ஆனந்தம்? எப்பொழுதுமே ஆனந்தம். எதனால் ஆனந்தம்? அதுக்கு ஒரு காரண காரியமே வேலை. It doesn't depend on this or that. There is no craving, there is no want. இதை கிடைச்ச ஆனந்தம், அதை கிடைச்ச ஆனந்தம் இல்லை. நம்ம we have discussed this and சிவகுமார் சார் வந்து லைஃப் டிவைன் மீட்டிங்லயும் வந்து so many times we have discussed the state of Satchidananda. It's an ever blissful state. So in this state where it doesn't depend on anything, it's a delight of self existence. இது வந்து இந்த மூணு ஸ்டேட், ஃபார் இன்ஸ்டன்ஸ் த டிரான்செண்டன்ட், த யூனிவர்சல் அண்ட் த இண்டிவிஜுவல் ஸ்டேட்னு இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இட் இஸ் பியூட்டிஃபுல். அது வந்து மேலேயும் இருக்கு, இந்த பிரபஞ்சம் பூரா இட் இன்டர்பெனிட்ரேட்ஸ், ஊடுருவே இருக்கு, இண்டிவிஜுவல் லெவல்லையும் இருக்கு. அதே மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வரும். இப்போ ஜாகிர, ஸ்வப்ன, சுஷுப்தி சொல்றோம், த வேக்ஃபுல், the dreaming or the deep sleep, நாலாவது துரியன்னு சொல்றோம். இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே she is all bliss. She is all bliss in the transcendent, universal and individual state, and she is also the all bliss in the jagra, swapna, sushupti, turiya states.
நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆனந்த கடல்ல தான் நம்ம வந்து இருக்கோம். இது ஒரு கலெக்டிவ் ஸ்டேட்டும் இருக்கு, இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்டும் இருக்கு. ஆனா இப்படியே ஒரு ஆனந்த கடல்ல நம்ம எல்லாம் இருக்கோம்னா நமக்கு ஏன் நம்ம எப்பவுமே அந்த சந்தோஷமா இல்ல? ஆனந்த கடல்ல தான் நம்ம இருக்கிறோம், ஆனா நம்ம அதை அனுபவிக்கிறது இல்ல. ஏன்னாக்கா அகைன் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஈகோ இஸ் லைக் அ ஷெல். அந்த ஷெல்லுக்குள்ள இருக்கும் நம்ம. அது இந்த ஷெல்லு ஆனந்த கடல்ல இருந்தாலும் we are experts in making the shell so strong and thick. அது வந்து நம்மள அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க விடாது. எப்போ அந்த ஈகோவை நம்ம ஷெட் பண்றோமோ, when the shell breaks we can enjoy the ever bliss ஆனந்தா that the mother is giving us every day. ஆக்சுவலி ஒரு இடத்துல கூட சொல்றான், நான் வந்து மேலேந்து இவ்வளவு பீஸ கொட்டின்னு இருக்கேனே, அது உங்களுக்கு வேஸ்டா இருந்து தெரியறதான்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த 3 ஸ்டேட்ஸ். அதை தவிர ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, so we'll go line by line. I'm happy sir you shared the poem with everybody. அதோட தமிழாக்கம் was done by சிவசூரிய நாராயணன். அது வந்து ரொம்ப அருமையா அந்த பாடலோட இனிமை அர்த்தம் எல்லாமே அதுல வந்ததுனால I had sent that translation also. Now the first line says, because thou art all beauty and all bliss, my soul blind and enamoured yearns for thee. So Bhagwan uses the word blind here. நம்ம சொல்றோம்ல love is blind ன்னு. ஏன் இப்படி பிளைண்டா இருக்கான்னு. ஆக்சுவலி அங்கெல்லாம் பிளைண்டா இருக்க வேண்டாம், நம்ம அங்க பிளைண்டா இருக்கும். நம்ம எங்க பிளைண்டா இருக்கணும்னா when it comes to the divine mother, let us be blind. So he says, my soul blind and enamoured yearns for thee. அதாவது என்ன கேள்வியும் கேட்க வேண்டாம், எந்த காரணமும் நம்ம கேட்க வேண்டாம். we need not know everything. மதரை லவ் பண்றதுக்கு என்னத்துக்கு காரணமோ காரியமோ வேணும். let us just love her blindly. my soul blind and enamored yearns for thee. now he doesn't say என்னோட mind is enamored, my head is enamored சொல்றது இல்ல. my soul blind and enamored yearns for thee. இது ஏன்னாக்கா the love you seek the love not for the sake of anything. I love so and so because I get something. அது வந்து ego. Okay, I love somebody because he gives me money. I love somebody because I get something. இங்க அப்படி எதுவுமே இல்ல. இங்க வந்து அந்த மெடிடேஷன்ஸ்ல ப்ரொஃபசர் சொல்றார், it is love seeking love for love and because it is love, not wanting to know her purposes in advance. எல்லாம் வந்து நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, and therefore blind. So first line, 2 lines, because thou art all beauty and all bliss, my soul blind and enamored yearns for thee. Now the mystic third and fourth line என்ன சொல்றதுன்னா, it bears thy mystic touch in all that is and thrills with the burden of that ecstasy. Now the secret touch of the divine mother வந்து mystically describe பண்றார். she touches everything so subtly that we are filled with ananda. அது it comes stealing. அது எப்படி வந்து நமக்குள்ள வந்து தானே வந்து என் உளம் புகுந்துன்னு மணிக்கு வாசிக்க சொல்றாரு. அது மாதிரி நமக்கே தெரியாம magnetic is the touch of her hands னு மகாலட்சுமி செக்ஷன்ல மதர் புக்ல சொல்றார். magnetic is the touch of her hands and that delicate influence refines mind and life and body, and where she presses her feet goes miraculous streams of an entrancing ananda. So in the poem ku Mahalakshmi section ku nariya தொடர்பு இருக்கு. See the kind of words he uses: rapture, ecstasy, mystic, secret. This secret touch of the divine mother is described as mystic. But இது என்னன்னா, இந்த டச் வந்து can give you so much of happiness. அதை வந்து most people they cannot bear that. They cannot bear the onrush of so much happiness. I was just reading Sri Aurobindo darshan போது so many people were waiting. அப்போ ஒரு foreigner was there. அவர் கேட்டாரா வந்து இப்போ எப்படி பண்ணணும்னு. எல்லாரும் வந்து they will take his blessing for a few seconds and the queue will pass ன்னு சொன்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, நான் எத்தனையோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்குற அதே டைம் தானா எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதான்னு.
Ana, when his turn came and he was in the magnetic field of the Bhagwan, on the few seconds avarala thanga mudiyala, because we have not kind of developed our பாத்திரம் or our vessel to receive that. But இங்க வந்து பேசுறது வந்து the supramental சாதகா, அதனால அவரால் அந்த ஆனந்தத்தை எடுத்துக்க முடியும். It will not overwhelm his consciousness. எப்படின்னா அவர் வந்து தன்னுள்ள அந்த அசைக்க முடியாத அமைதியை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கார். இங்கிலீஷ்ல வந்து the imperturbable peace னு சொல்லுவோம். He has established such an imperturbable peace that he is able to take that joy, take that bliss. அப்படி எடுத்துட்டு கூட அவர் the word burdenங்கிறத யூஸ் பண்றார். burden. So எந்த மாதிரி burdenனா, it is a burden of delight, born with delight. அது ஆனந்தத்தின் சுமை, அதை சுமப்பதே ஆனந்தம். இப்ப என்னன்னா, அந்த bliss வர வர the aspiration also increases because the supramental sadhaka is able to take it. So he wants more joy. As his aspiration becomes more and more, he receives more and more. So இது மாதிரி it's a ever increasing snowball effect. The more he aspires, the more ananda he gets. இது வந்து அந்த ஆஸ்பிரேஷனை சுபேச்சான்னு சொல்லுவோம். இந்த சுபேச்சா நம்ம எல்லார்ட்டையும் இருந்தோம்னா will help us to identify ourselves with the Divine Mother. அடுத்து இந்த ஐடென்டிபிகேஷன்ல வர இனிமையை பற்றி கூறுகிறார். இதுல லவ் எப்படி பிறந்ததுங்கிற கேள்வியே இல்லை. இந்த மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணா, யாரு ஃபர்ஸ்ட் சொன்னா. See, when it comes to the Divine Mother and us, there is no question of. நான் கூட யோசிப்பேன், எப்போ when did I turn to the Divine Mother? When did I first feel her love? நான் இதுக்கு எனக்கு ஆன்சர் வந்து ப்ரொஃபசர் சீதாராமனோட புக்ல 2 வரியில கிடைச்சது. ரொம்ப அருமையான வரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவர் சொல்றார், love for the divine is in response to and is reciprocated by the divine love of a million-fold intensity and wideness. So ரெண்டு சொல்றார், it is in response to and is reciprocated by. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்மளோட குவான்டிட்டியும் அந்த million-fold பவரும் வந்து there is no comparison. We receive for the little love that we give, we get a divine love of a million-fold intensity and wideness. இந்த பவர்ஃபுல் அன்பானது சாதகருக்கு உலகில் உள்ள எல்லா உயிரிலும் இருக்கிற அழகை பார்க்கறதுக்கு அது உதவுறது. The mother reveals the beauty in every creature. ஏன்னா இது கலெக்டிவ் மட்டும் இல்லை, இது இண்டிவிஜுவல். இந்த சாதகா can see the divine mother behind every eye. இப்போ line 5 and 6 பார்ப்போம். Behind all eyes I meet thy secret gaze, and in each voice I hear thy magic tune. இப்ப யாருடைய கண்ணை பார்த்தாலும் அதுல மதரோட பார்வை தெரியறது. யார் குரலை கேட்டாலும் அன்னையின் மேஜிக் டியூன் கேட்கிறது. இப்ப இங்க கூட பாருங்க, சீக்ரெட் டச், சீக்ரெட் கேஸ், மிஸ்டிக் டச், மேஜிக் டியூன், எல்லாமே ஒரு ஸ்பெல் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சராசரி போயிட்டு எழுதுற இமோஷனல் ரியாக்ஷனே இல்லை இதுல. இது வந்து திஸ் இஸ் அ விஷன், திஸ் இஸ் அ டைரக்ட் லைவ் வயர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பகவான் வந்து நம்மளுக்காக இதை ஒரு போயம்ல போட்டு கொடுக்குறாரு. ஸோ தட் நம்மளும் வந்து அந்த போயத்தை பிடிச்சு நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ் we will be able to experience that. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, behind all eyes I meet thy secret gaze, and in each voice I hear thy magic tune. இப்போ இதை படிக்கிற பாரதியாரோட நந்தலாலா வரிகள் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்ற கீதம் இசைக்குதையே நந்தலாலா. இப்போ வந்து சூப்ரமெண்டல் சாதகாக்கு வந்து எல்லாரோட குரல்லையும் வந்து மதரோட டியூன் கேட்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த புக்கை எனக்கு ஒரு when I was 16 or 17 கொடுத்தாரு இந்த போயமை என்னுடைய குரு. ஆனா he was also my professor. ஸோ ஒரு நாளைக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படி வந்து எல்லார் குரல்லையும் வந்து கேட்கும், சில பேரோட குரல் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான்.
சிலர் பாட்டு பாடினா கேட்கவே முடியலையே, சில பேரோட குரல் ஸ்வீட்டாவே இல்லையே அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் வந்து நார்மல் ஆடிஷன். இப்போ நம்மலாம் சொல்லலாம் somebody is going for an audition, ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, திஸ் இஸ் நாட் த சராசரி ஆடிஷன், திஸ் இஸ் அ சூப்ரமெண்டல் ஆடிஷன். The supramental audition, it goes beyond the surface appearances. அதுக்கு இன்னொன்று என்ன சொன்னார்னா, இப்போ யாரோ ரொம்ப இனிமையா பாடுறான்னு வச்சுக்கோ, even that very sweet music is only a reflection of the eternal melody. அந்த eternal melodyக்கு வந்து இதுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. even the sweetest music is only a reflection of the eternal melody. அதே மாதிரி the jarring noises, காதல கேட்க முடியாத நாய்ஸஸ் நம்ம சொல்றோம், அது எல்லாமே they all are perversions of the eternal melody. அதனால இந்த supramental audition வந்தோம்னா everything is sweet, in each voice I hear thy magic tune. அடுத்து வந்து ஐஸ் பத்தி சொல்றச்ச he says ஐனா அது வெறும் ஐ கிடையாது. ஐ is a focal center of an organization of consciousness. இதை தமிழாக்கம் எப்படி பண்றது தெரியாது, அது சிவகுமார் சார்ட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் the eye is a focal center of an organization of consciousness. So நம்ம ஒருத்தர் கண்ணு இன்னொருத்தர் கண்ணுல பாக்கறச்ச we are actually getting in touch with another organization of consciousness. And since the Divine Mother is in all the people, behind all eyes I meet thy secret gaze. So yaar paatalo, he is able to see the secret gaze of the Divine Mother. The Divine Mother uses every eye, which is a focal center of an organization of consciousness, to reveal herself. And therefore, behind all eyes, I meet thy secret gaze. இப்போ வந்து the world of the eye, the world of the ear, ரெண்டையும் நம்ம பார்த்தோம். ஆனா எல்லா ஃபார்மேஷன்ஸ்க்கும் பின்னால ஒரு இன்ஃபைனைட் சக்தி இருக்கு. அதனால்தான் அவர் அந்த சூப்பர்மெண்டல் ஆடிஷனா பாக்கிறதுக்கு சொல்றாரு. அதாவது தேவி மகாத்மியத்துல சொல்லியிருக்கு, சொன்ன 2 வரிகளை வந்து நான் இப்போ இங்க நினைவு கூறுறேன். அதுல என்ன, டிவைன் மதரை ஆராதிக்கிறச்சு அதுல வருது, சித்தி ரூபேட யாகிருத்ஸ்தம் ஏதத் வியாபிய ஸ்திதா ஜகத் நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அதுல தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா, இந்த உலகம் அனைத்திலும் எவள் சைத்தன்ய வடிவில் வியாபித்து நிற்கிறாளோ தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அதனால எல்லாரோட வியாபிச்சு இருக்கிறதுனால எப்படி வேணா இருக்கட்டும், அது கண்ணு அழகா வேணா இருக்கட்டும், அழகில்லாம வேணா இருக்கட்டும், that is by our human standards. All the eyes are windows of the Divine Mother for seeing and for revealing her secret form of beauty and bliss in all persons. இன்னொன்னு சொன்னார், பியூட்டிஃபுல், your eyes பியூட்டிஃபுல்லா இருக்கு, your eyes பியூட்டிஃபுல்லா இல்லைங்கிறதே கேள்வி கிடையாது. He's telling even the eyes of the beautiful, eyes of the ugly, eyes of the neutral. And he went one step further and he said, even Pishacha and Rakshasa, எப்படி வேணா எடுத்துக்கோ, எவ்வளோ வந்து நம்மளுக்கு grotesque இருந்தாலும் behind all those there is the Chit Shakti. And even in every eye, the supramental sadhaka can see the divine beauty. அது undivine, சிலது அப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். So he uses the word so-called undivine. There is nothing that is undivine. He says undivine, anti-divine, எப்படி நம்ம நினைச்சிருந்தாலும் the Divine Mother's secret gaze is revealed to the sadhaka in each and every form. அடுத்தது line 7 and 8 பார்ப்போம். Thy sweetness haunts my heart through nature's ways. Now, this is the sweetness of Mahalakshmi. Excuse me. Hello, I'm not able to get the... Okay, illa video poedutha. Okay. This is the sweetness of Mahalakshmi, and we adore the Divine Mother as Mahalakshmi here. Excuse me.
இந்த போயம் ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ் வந்து மகாலட்சுமியோட ஆராதனையே. ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேரலல் செத்து பார்த்தோம்னா அப்படியே வந்து அதே ஐடியா நம்மளுக்கு மகாலட்சுமி செக்ஷன் இந்த மதர் புக்ல கிடைக்கிறது. He says, for she throws the spell of the intoxicating sweetness of the divine. He uses the word enamoured. See the words intoxicated, spell, rapture, magic. So all these words are so closely connected to Mahalakshmi. She throws the spell of the intoxicating sweetness of the divine. Now, divine யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே அவ அந்த இனிமைய அனுபவிச்சிருப்பாங்க. அதை வந்து இட்ஸ் சச் எ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப மாணிக்க வாசகர் சிவபெருமானை பத்தி சொல்றச்ச தேனாய் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இதே மாதிரி வந்து கிருஷ்ணால வந்து ஸ்ரீ அரவிந்தோ அந்த சானட்ல எழுதிச்சும் கிருஷ்ணாவோட ஸ்வீட்னஸ் பத்தி சொல்றாரு. அதே மாதிரி இங்க வந்து மதர் புக்ல அவர் சொல்றார் மகாலட்சுமி செக்ஷன், wherever she fixes a wonderful gaze or lets fall the loveliness of her smile, the soul is seized and made captive and plunged into the depths of an unfathomable bliss. He uses the word captive இங்க. Okay, இங்க இந்த மகாலட்சுமி செக்ஷன்ல he uses the word captive, and all beauty and all blissல he uses the word snare. அது ஸ்னேர்னா அது என்ன வலை போட்டு பிடிக்கிறது. வலை போட்டு யார் பிடிச்சிருக்காங்கன்னா மதர் எல்லாம் பிடிச்சிருக்கா வலை போட்டு. என்ன மாதிரி வலைனா ஆனந்தம், அழகு, அன்பு, இந்த வலையெல்லாம் போட்டு நம்மளுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மனித ஆத்மாவை இனிமையான அனுபவத்தில் மூழ்க அடிக்கிறது பகவான் கிருஷ்ணாங்கிற போயம்லயும் சொல்லியிருக்கார். அதுல சொல்றார், I have seen the beauty of immortal eyes and heard the passion of the lover's flute, and known a deathless ecstasy, surprise and sorrow in my heart forever mute. அங்க டெத்லெஸ் எக்ஸ்டசி சொல்றாரு. அப்புறம் சாரோனா என்னவே தெரியும், சாரோ அது காணாமையே போயிடுறது. இவ்வளவு பியூட்டி ஆஃப் த இம்மார்டல் ஐஸ், கிருஷ்ணாவோட அழக வந்து அந்த இன்னொரு கவிதையில ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். கிருஷ்ணாவோட புல்லாங்குழலோட இசை கேட்கணும்னா அந்த அந்த போயமை நம்ம பாராயணம் பண்ணலாம். அவ்வளோ அழகா கிருஷ்ணாவோட அழகும் கிருஷ்ணாவோட மியூசிக்கையும் அவர் அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இப்போ இந்த மாதிரி கிருஷ்ணனோட அழக வந்து விளக்கி அதை டெத்லெஸ் எக்ஸ்டசி அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். இந்த அனுபவம் இஸ் வெரி வெரி சிமிலர். நம்ம வந்து ஆல் பியூட்டி அண்ட் ஆல் பிளிஸ்ல உள்ள ஹாப்பினஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் அண்ட் பிளிஸ், அதே மாதிரி கிருஷ்ணாவோட மியூசிக் ஹவ் இட் ஃபில்ஸ் ஒன் வித் பிளிஸ். நீங்க எல்லாரும் வல்லபாச்சாரியாரோட மதுராஷ்டகம் படிச்சிருப்பீங்க. கிருஷ்ணன் அது வந்து எல்லாமே மதுரம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், கண்களோ சிரிப்போ இதயமோ நடையோ எல்லாமே ஸ்வீட் ஸ்வீட். கடைசியில மதுராதிபதி அகிலம் மதுரம்னு முடிக்கிறார். மதுராதிபதினா யூ ஆர் த லார்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ். ஸ்வீட்னஸ்க்கெல்லாம் அதிபதியா அவர் கிருஷ்ணனை பார்க்கிறார். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும், வெதர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் sweetness of the divine mother or sweetness of Krishna or the sweetness of Shiva Peruman, idellame very beautifully portrayed and essentially spiritual experiences. இப்ப இந்த மதுரமான அனுபவத்துல திளைத்த பகவான் மேலும் கூறுகிறார் அடுத்த லைன், the sweetness haunts my heart through nature's ways. அதாவது இயற்கையில என்னெல்லாம் பாக்குறாரோ அதுல எல்லாமே அவருக்கு டிவைன் மதர் அண்ட் அவளோட ஸ்வீட்னஸ் தெரியறது. எல்லா மனிதர்களோட பார்வையிலையும் தெரியறது, எல்லா குரல்கள்லையும் கேட்கறது தெரியுமே. அதை தவிர இயற்கையோட எல்லா செயல்பாடுகளிலும் அந்த ஆனந்தமும் அந்த இனிமையும் ஊடுருவி இருக்கிறது. அது என்ன, நான் இந்த ஐஸ் அண்ட் இயர்ஸ் பத்தி சொன்னோம்ல, அது மாதிரி இது வந்து நேச்சர்ல we see so many changes in nature. அதெல்லாம் sometimes it is beautiful, sometimes it is terrible. அந்த டெரிபிள்லயும் அழகா பார்க்க முடியாது. அதனால்தான் அவர் சொல்றார் in nature's ways. அது வந்து மாறி மாறி வர காலங்கள் ஆகட்டும், அது ஒரு ராட்சச புயலாகட்டும், கடல்களோட ஆரவாரமாக ஆகட்டும், மலர்களின் மனமாகட்டும், நதியின் நடையாகட்டும், விலங்குகளின் வாழ்வாகட்டும், எதுவானாலும் அதுல தெய்வீக இனிமைய
சூப்ராமெண்டல் சாதகரால் உணர முடியும். Thy sweetness haunts my heart through nature's ways. Nowhere it beats now from thy snare immune. இந்த மாதிரி இனிமை என்ற வலையை வீசி நம்மை பிடித்துள்ள அன்னையிடமிருந்து தப்பி ஓடுறதுக்கு யாருக்காவது தோணுமா? இல்ல. அது வந்து ஈவன் ஒரு ஹீரோ ஆஃப் Aurobindo says, who wants to escape from heaven? ஹெவன்ல ஹெல்ல இருந்து தான் தப்பிச்சு போகணும், ஹெவன்ல இருந்தா அப்படியே இருந்துள்ளமே. ஸோ who wants to escape from heaven அதுல கேட்கிறார். அதே மாதிரி இங்க okay, it nowhere it beats now from thy snare immune. அப்போ இந்த மாதிரி ஒரு வலையில கட்டுண்டு கிடக்கிறது வந்து அது ஃப்ரீடமா இல்ல அது பாண்டேஜா அப்படின்னு பார்த்தா அது ரெண்டுமே தான். இட் இஸ் ஃப்ரீடம் இன் பாண்டேஜ் அண்ட் பாண்டேஜ் இன் ஃப்ரீடம். ஏன்னா யூ ஆர் ஃப்ரீ டு ரன் அவே பட் யூ கான்ட் ரன் அவே, யூ டோன்ட் வாண்ட் டு ரன் அவே. சிவசூரியோட லைன்ஸ் இது ரொம்ப அருமையா இருக்கு இந்த மொழிபெயர்ப்பு. நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்டிகுலர்லி இந்த 2 லைன் ரொம்ப பிடிக்கும். அதுல அவர் என்ன சொல்றாரு, நோவேர் இட் பீட்ஸ் நோ ஃப்ரம் தி ஸ்னேர் இம்யூன்ல அவர் அது வந்து ஒரு மியூசிக்ல போட்டிருக்காரு. அது எப்படி வருதுன்னா, வாடி ஓடி போக இனி வழியும் இல்லையே, உண்மலையை விட்டு வெளியிலோட முடிவதில்லையே அப்படின்னு. எங்கேயுமே அதை எஸ்கேப் பண்ண முடியாது, எஸ்கேப் பண்றதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு பார்க்க. இந்த தெய்வீக அன்பை எல்லா உணர்வுகளிலாலும் சாதக் உணர்கிறான். அன்னையோட சீக்ரெட் கேஸ், மேஜிக் டியூன், மிஸ்டிக் டச், இது எல்லாத்துலயும் இந்த சூப்ராமெண்டல் சாதகா வந்து டிவைன் மதரோட ஒன்றி இருக்கான். He has identified himself with the divine mother. பகவான் யூஸ் பண்ணிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து it can help us to feel Mahalakshmi. It can help us to feel the all beautiful and the all blissful divine mother. இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிலியூட், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. சானட் ஃபார்ம்ல எப்படின்னா ஒரு 4 வரியில ஒரு ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு they will go further into it. As I said, the other European writers எல்லாம் வந்து ஒரு ஹியூமன் லவ்வை சொல்லி இல்ல ஒரு பிலவடோட பியூட்டியை சொல்லி அதே இன்னும் they go into the next step. ஆனா பகவான் வந்து இத வந்து இந்த யோகிக் ஸ்டேட் அத ஆரம்பத்துல சொல்லிட்டு he goes deeper and deeper into it. ஐஸ் ஆச்சு, இயர்ஸ் ஆச்சு, நேச்சர்ஸ் வேஸ் ஆச்சு. இப்ப அடுத்தது என்ன சொல்றார், லைன் 9, it loves the body in all living things. Thy joy is there in every leaf and stone. அதாவது எல்லா உயிர்களிடத்திலும் அவன் அன்பு பாராட்டுகிறான். Because of the love of the divine mother, he is able to love everybody. The supramental Shakti is involved in every life and supporting it. அது எப்படி இருந்தாலும் சரி, each form, ஒவ்வொரு ஃபார்மும் it is one aspect of the divine. So he says the joy is there in every leaf and stone. திருப்பியும் நமக்கு வந்து இவரோட ஞாபகம் வருது இல்லையா, பாரதியோட பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. So இங்க வந்து he uses the word thy joy is there in every leaf and stone. The leaf is described as vital physical and the stone is physical. இப்போ உபனிஷத்துல ஒரு கொட்டேஷன் வந்து பிராணோ பிரம்மேதி விஜானஸ் தைத்திரிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதாவது ஈவன் த வைட்டல், இந்த வைட்டல்லையும் வந்து பிரம்மன் இருக்காங்க, பிசிக்கல்லையும் இருக்காங்க, அன்னம்ச பிரம்மா. So அந்த மாதிரி at all levels the Brahman is there, at all levels the joy is there. அதனால the joy is there in every leaf and stone அப்படிங்கிறார். இத படிக்கிறச்சே நம்மளுக்கு பகவானோட அலிப்பூர் ஜெயில இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் நினைவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா இந்த ராமாயணம் எல்லாம் படிக்கிற திவ்ய காவியங்கள்லாம் எவ்வளவு தடவை படிச்சாலும் அழுக்காது. அது மாதிரி பகவான் வந்து அலிப்பூர் ஜெயில இருக்கிறச்ச இந்த அவருடைய வாசுதேவா எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு தடவை படிச்சாலும் நமக்கு திகட்டாது. அதுல வந்து அத வந்து இவர் நிரோத்பரன் கோட் பண்ணியிருக்காரு அவருடைய பயோகிராஃபில. I would like to read it. I would like to read that quotation.
அதாவது அலிப்பூர் ஜெயில இருக்கிறச்ச மனிதர்கள் மட்டும் இல்லாம ஜெயில் கம்பியோ காம்பவுண்ட் சுவரோ அங்க இருக்கிற மரமும் எல்லாமே வாசுதேவரா அவனுக்கு தெரிஞ்சது. அதனால அந்த ஆன்மீக அனுபவங்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். இது வந்து this is a quotation from Bhagavan. I looked at the jail that secluded me from men, and it was no longer by its high walls that I was imprisoned. No, it was Vasudeva who surrounded me. I walked under the branches of the trees in front of my cell, but it was not the trees. I knew it was Vasudeva. I looked at the bars of my cell, very grating that did the duty for a door, and again I saw Vasudeva. It was Narayana who was standing sentry over me. மேல மேல சொல்றாரு. ஒரு ரஃப் கப்ளி கொடுத்தாங்களும் ஜெயில போத்திக்கிறதுக்கு. ஸோ அந்த அந்த கப்ளியை அவர் போத்திக்கிறச்ச he felt the arms of the divine lover Krishna around him. அது கூட அவருக்கு வந்து he said my lover and friend. அவனுடைய touch he could feel when he used that sheet to cover himself. இது மாதிரி கண்டினியூ ஆயிட்டே போறது. மேஜிஸ்ட்ரேட்டும் வாசுதேவா, ப்ராசிக்யூட்டிங் கவுன்சிலும் வாசுதேவா. இப்போ இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து இவ்வளோ விரிவா வந்து அலிப்பூர் ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கிறத இங்க வந்து ஒரே லைன்ல சொல்றார். The joy is there in every leaf and stone. அடுத்த வரியில வந்து the moments bring thee on their fiery wings. Sights endless artistry is thou alone. அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் உலகம் மாறிக்கொண்டே இருக்கு. நாமும் தான். ஸோ லைஃப் இஸ் நாட் அன் எண்ட்லெஸ்லி ரிப்பீட்டிங் சைக்கிள். செய்யறதே நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அது கிடையாது. So that is why it is the moments bring thee on their fiery wings. Sights endless artistry. அது ஒன்னே கிடையாது, அது மாறி மாறி வருது. அது எண்ட்லெஸ்ஸா இருக்கு அதோட பியூட்டி. ஹிராக்ளிட்டஸ் கிரீக் பிலாசபர் ஒரு தடவை சொல்லியிருக்கார், no man ever steps into the same river twice. ரிவர்ல இன்னைக்கு காலை நினைச்சு நாளைக்கு இன்னைக்கு காலை நினைச்சீங்கன்னா இட் இஸ் நாட் த சேம் ரிவர். River has passed on and you are also not the same person. The river is not the same and you are not the same. So we cannot. So that is why Heraclitus said, you never step into the same river twice. அதே மாதிரி வந்து எல்லாமே கணத்துக்கு கணம் மாறிட்டே இருக்கு. There is இன்னொரு கொட்டேஷன் கூட இருக்கு ஹிராக்ளிட்டஸ்ல, the only constant thing is change. ஓகே, எது கான்ஸ்டன்டா இருக்கு? சேஞ்ச் தான் கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா அந்த சேஞ்ச் எப்பவுமே சேஞ்ச் இருந்துட்டே இருக்கு. இது சொன்னதும் ஹிராக்ளிட்டஸ் தான். The moments bring thee on their fiery wings. இது பற்றி மதர் ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கார். I will just take that out. Just give me a minute, please. ஓகே, ஸோ அன்னை வந்து 1951ல கிளாஸஸ் எடுக்கிறச்சு மதர் புக் எடுத்து அந்த புக்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள், ஐ மீன் சாப்டர் பை சாப்டர் எடுத்திருக்காங்க. அதுல வந்து so many things she has clarified. குழந்தைகளும் இல்லை பெரியவாளும் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு she has said this. இது 1954லயும் சொல்லியிருக்காங்க, 1951 to 54. ஸோ இந்த மதர் நூலை கொஸ்டின் ஆன்சர்ஸ் செஷன்ஸ்க்கு எடுத்துட்ட போது அப்போ ஒரு சாதகர் கேட்டாராம், ஸ்ரீ அரபிண்டோ சேஸ் ஆல் த சீன்ஸ் ஆஃப் தி எர்த் பிளே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது வந்து மதரோட 6th சாப்டர்ல வருது. ஆல் த சீன்ஸ் ஆஃப் தி எர்த் பிளே have been like a drama arranged and planned and staged by her. Okay, with the other gods and herself as a veiled actor னு அது முடியும். அப்போ ஒன் சாதகா ஹஸ் ஆஸ்க்ட், இது வந்து எப்படி இப்போ எல்லாமே ப்ரீடெஸ்டைன்டா, எவ்ரிதிங் இஸ் அரேஞ்ச்ட் அண்ட் பிளான்ட். அப்போ அதுல மாற்றம் எதுவும் கிடையாதா? அது எல்லாமே வந்து அது ஃப்ரீவில்ங்கிறது கிடையாதா அப்படின்னு ஒரு
சாதகர் கேட்டதுக்கு, does it mean everything is predestined? This is the question. For which the mother replies, no, it is not like that. It could be said that at each moment, the entire universe is recreated. So the creation is there, but then at every stage it gets recreated. அதுக்கு ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட எக்ஸாம்பிளும் மதர் கொடுத்திருக்கா. In a chemical compound of a certain nature, there can enter a new element. It will change the composition of the whole. The universe is something like that. So அதே மாதிரி even a small change will bring the whole change, composition change ஆற மாதிரி the universe is, the world is recreated every moment. The entire universe is recreated like a chemical compound. The universe is something like that. அடுத்தது line 12 போவோம். Sights endless artistry is thou alone. அதாவது ஒவ்வொரு formation in time, every ஃபார்மேஷனுக்கு டிவைன் பொட்டென்ஷியாலிட்டிஸ் உண்டு. ஏன்னா எல்லா உயிர்கள்லையும் மதர் வியாபித்து இருக்கிறார். தேவி மகாத்மியம் சொல்றது ரூபைர் அநேகைர் பகுதாத்ம மூர்த்தி. அதாவது she is one and she is many. அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்கு. அன்னையே உன் ரூபத்தையே பலவாக்கி பல வடிவங்கள் கொண்டு எங்கனும் உன்னால் செய்யப்பட்டதோ அங்கனும் யாரால் செய்ய இயலும். சோ அவளே எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கா. She is in all, she is as all, she is more than all. எல்லாம் simultaneous. All this is simultaneous. எல்லா உயிர்களின் உள்ளேயும் இருக்கிறாள், எல்லாமுமாக இருக்கிறாள், எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறாள். திருப்பியும் வந்து எனக்கு மாணிக்கவாசகரோட பிடித்த பத்து ஞாபகத்துக்கு வருது. எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நீங்கும் எத்தனை உன்னை சிக்கென பிடித்தேன். எல்லா உயிர்கள்லயும் இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்கு, அது இல்லாமையும் இருக்கு. அது மாதிரி so the mother is in all, as all, and she is also more than the all. இப்போ லாஸ்ட் 2 லைன்ஸ்க்கு வருவோம். that's the final couplet. இந்த sonnet எப்படின்னா 4 வரியா 3 quatrains மகா. ஓகே, ஒரு 4, அடுத்தது ஒரு 4, அடுத்தது ஒரு 4, 12 ஆனப்புறம் லாஸ்ட் 2 லைன்ஸ் ஆர் கால்ட் கப்லெட். அந்த அதை வந்து ஷேக்ஸ்பியரோட கப்லெட்ல கிளின்ச்சிங் கப்லெட் பண்ண. ஹோல் ஐடியா இஸ் கம்ப்ளீட்லி கிளின்ச்ட் இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ். அதே மாதிரி இங்க வந்து பகவானோட கப்லெட் ரொம்ப அழகா இருக்கு. Time voyages with thee upon its prow, and all the future's passionate hope is thou. அதாவது இந்த யூனிவர்ஸ் ஒரு சும்மா ரிப்பீட் ஆகிற சைக்கிள் கிடையாது. ஏன்னா அதை இயக்குவது அன்னையே. டைம் voyages with thee upon its prow. ப்ரோனா ஒரு ஷிப்லயோ கப்பல்லையோ உள்ள ப்ரொஜெக்டிங் ஃப்ரண்ட் பார்ட் இஸ் கால்ட் தி ப்ரோ. அண்ட் அது வந்து அங்க வந்து டிவைன் மதர் வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிற இமேஜை அவர் கொடுத்திருக்கார். டைம் voyages with thee upon its prow. அதாவது டைம் காலம் வந்துதான் கப்பல். ஆனா கப்பலை ஓட்டுறது காலம் இல்ல, கப்பலை ஓட்டுறது காலத்திற்கு அப்பாற்பட்ட டிவைன் மதர். And she is able to pilot the ship with her love, with her bliss, and with her beauty. Prow என்பது அதாவது ஒரு பைலட்டாக, ஒரு கப்பல் ஓட்டியாக, ஒரு டிரைவராக டிவைன் மதரை சித்தரித்திருக்கிறார் இவர். இப்போ வந்து the ship of time is navigated by the timeless. மதர் நம்ம எல்லாரையும் நம்மளோட இலக்குக்கு இட்டு செல்வாள். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டெஸ்டினேஷனா இருக்கலாம், கலெக்டிவ் டெஸ்டினேஷன். she knows நம்ம எல்லாரும் எங்க போய் சேரணும்னு தெரியும் இல்லையா. அதனால வந்து ஒரு இப்போ ஒரு மெட்டஃபர் எடுத்துக்குவோம். ஒரு கை தேர்ந்த டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், ஸ்கில்டு டிரைவர். அவருக்கு வந்து எல்லா வண்டியும் மேனேஜ் பண்ண தெரியும். நம்ம எல்லாரும் தான் டிவைன் மதருக்கு வேரியஸ் வண்டி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து BMW இருக்கும், ஒருத்தர் வந்து இன்னொரு ஆர்டினரி வெஹிக்கிளா இருக்கும், சில வண்டி ரொம்ப ரிப்பேர்ல இருக்கு. எந்த வண்டி எப்படி இருந்தாலும் the mother knows how to handle us. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வெஹிக்கிள். So the mother knows how to repair us. நம்மள சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி
நம்ம இட்டு செல்லும் வல்லமை படைத்தவர் நம்ம அன்னை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த மெட்டஃபரை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த மெட்டஃபரை. ஒரு கை தேர்ந்த இந்த மாதிரி ஒரு கை தேர்ந்த டிரைவர் இருக்கச்ச நம்ம நம்ம மேல அக்கறை உள்ள டிரைவர், எங்க ஸ்பீட்ல போகணும், எங்க ஸ்லோ பண்ணணும், எப்படி ஓட்டணும் எல்லாம் தெரியற டிரைவர், அவர்கிட்ட நம்ம வண்டி சாவியை கொடுக்காம இருந்தோம்னா அது இட் இஸ் அவர் அறியாமை, அது இக்னரன்ஸ். இஃப் வி டோன்ட் டூ இட் வி ஆர் த லூசர்ஸ். அதனால நம்மளுடைய பர்சனாலிட்டிங்கிற சாவியை அன்னையிடம் கொடுத்து விடுவோம். நம்மளுடைய இண்டிவிஜுவல் கலெக்டிவ் டெஸ்டினி என்னன்னு அவளுக்கு தெரியும், அவள்கிட்ட கொடுத்துடலாம். சரணாகதி பண்ணி ஜம்னு பேக் சீட்ல உட்காந்து ரைடை என்ஜாய் பண்ணலாமே. மதுரை சொல்லியிருக்கா, வை டோன்ட் யூ லேர்ன் டு லிவ் லைக் அ பட்டர்ஃப்ளை, கவலைப்படாம இருக்கலாமே அப்படின்னு கூறியிருக்கார். அது போல இருப்போம். ஸோ இந்த மெமரபிள் கான்டாக்ட்ஸ் வித் த மதர், அந்த புக்ல நிரோத்பரன் ஒரு மதர் சொன்ன ஒரு கொட்டேஷனை கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. மதர் என்ன சொல்றாருன்னா, நவ் ஐ ரியலைஸ் why Sri Aurobindo said that I was the one who could attempt to effect the transition between the human and the supramental consciousness. He said so. He told me. Nirodharan quote பண்ணிருக்கிறத பார்த்துட்டு the mother says, I will repeat it. Now I realize why Sri Aurobindo said that I was the one who could attempt to effect the transition between the human and the supramental consciousness. He said so. He told me. So அந்த இலக்கு நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை மதர் வித் ஹர் மேஜிக் ஹேண்ட்ஸ், மேக்னெட்டிக் இஸ் த டச் ஆஃப் ஹர் ஹேண்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வித் ஹர் மேஜிக் ஹேண்ட்ஸ் ஷீ வில் பி ஏபிள் டு டேக் அஸ் ஆல் டு அவர் டெஸ்டினேஷன். அதனால நமக்கு மதரோட ஆக்ஷன் புரியறதோ புரியலையோ, let us be blind. Let us be blind. Let us just give it to her to handle us, to handle all our problems, to lead us to our destination. அதே நம்மளால பண்ண முடியாது, நிச்சயமா நம்ம பண்ணுவோம். மதர் புக் சாப்டர்ல பகவான் சொல்றார், அதாவது நம்மளோட அந்த சில ஸ்பீடுக்கு கூட அது அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. her accelerations of speed and her retardations. மதருக்கு எங்க ஸ்பீட் கொடுக்கணும், எங்க கம்மியா கொடுக்கணும் எல்லாமே அவளுக்கு தெரியும். அந்த லைன் it's a paragraph which I would like to read. The human mind, shut in the prison of its half-lit obscurity, cannot follow the many-sided freedom of the steps of the divine Shakti. The rapidity and complexity of her vision and action outrun its stumbling comprehension. The measures of her movement are not its measures. Bewildered by the swift alteration of her many different personalities, her making of rhythms and her breaking of rhythms, her accelerations of speed and her retardations, her varied ways of dealing with the problem of one and of another, her taking up and dropping now of this line and now of that one, and her gathering of them together, it will not recognize the way of the supreme power when it is circling and sweeping upwards through the maze of the ignorance to a supernal light. So the voyage again, the maze of ignorance like the supernal light, she will take care of the voyage. அது எப்படி எந்த ஆக்ஷன் எடுக்கணும், எதை டிராப் பண்ணணும், எப்படி கேதர் பண்ணணும், எங்க ஸ்பீட் கொடுக்கணும் எல்லாமே மதருக்கு தெரியும். அதனால நம்மளோட இவல்யூஷன் மதர் சொல்றபடி பண்ணிட்டு அந்த Sharanagati Pani, we will give ourselves to her and she will take us from the maze of ignorance to the supernal light. காலம்ங்கிற கப்பலை ஓட்டி செல்லும் அன்னை காலத்தை கடந்த அன்னை. எதனால ஓட்டுறாரோ அவளுடைய அன்பினாலேயும் அவளுடைய பவர் சக்தியினாலேயும் ஆனந்தத்தினாலேயும் அல்லவா அந்த காலத்தை ஓட்டுறா. அப்படி இருக்கச்சு நம்மளுக்கு எதிர்காலத்தை பத்தி கவலையே வேண்டாம். அதனால்தான் passionate hope. The last line says, and all the future's passionate hope is thou. Again, in another place, Aurobindo uses the metaphor of the journey. He says, Bhagavan journey image use பண்ணி அங்கேயும் சொல்றாரு, மதர் கிட்ட கொடுத்துருங்கோ உங்களோட
You can go securely on your way, because for it is hers, careless of all menace, however powerful, either from this world or from worlds invisible. Very beautiful lines. அதனால இந்த மாதிரி இருக்கிறச்ச எதிர்காலம் நமக்கு தருவது ஒரு விதமான இன்செக்யூரிட்டியும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி a passionate hope. All the future's passionate hope is thou. Ocean of infinite consciousness அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த சானட்டோட ஃபார்ம் பத்தி ஒரு 2 லைன்ஸ் சொல்றேன். Can I go on for another 5 minutes, சிவகுமார் சார்? Yes, please. இந்த சானட்டோட ஃபார்ம் எடுத்துட்டோம்னாக்கா இதுல நான் சொன்ன மாதிரி 3 குவாட்ரைன்ஸ் ஃபாலோட் பை a couplet இருக்கு. நமக்கு ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் தான் முக்கியம். ஆனாலும் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த யூரோப்பியன் ரைட்டர்ஸ் விட இவ்வளோ அருமையா பகவான் எழுதியிருக்காரு. அவருடைய புலமையும் அவருடைய மேதைமையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்மை கூட பார்க்கலாம். அதாவது அந்த ரைம் ஸ்கீம் எல்லாமும் ரொம்ப அழகா வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ் ரைம் ஆகும். கேஸ் அண்ட் வேஸ், திங்ஸ் அண்ட் விங்ஸ். அதே மாதிரி 2வது வரி 4வது வரியிலலாம் இந்த ரைம்ஸ் வரும். டியூன், இம்யூன், ஸ்டோன், லோன் போன்ற ரைம்ஸ் வரும். ஸ்ரீ அரவிந்தர் ஒவ்வொரு சானட்லயும் ஒவ்வொரு அனுபவத்தை கிறிஸ்டலைஸ் பண்ணி இருக்காரு. மொத்தம் 74 சானட்ஸ் எழுதியிருக்காரு. சிலதெல்லாம் முன்னாடி எழுதியிருக்காரு. அதை தவிர நான் எல்லாத்தையும் படிச்சது இல்லை. ஆனா நான் படிச்சதுல இருந்து பார்த்தா அதாவது பரமகுரு எழுதியிருக்கிற எதெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நான் விரிவா படிச்சிருக்கேன். அதுல பார்த்தா கண்ணனோட குழலோசை கேட்கணும்னா அதுக்கு ஒரு போயம் இருக்கு. மனச ஒரு சலனம் இல்லாம ஒருமுகப்படுத்தி சாந்த நிலைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சானட் இருக்கு, தி வேர்ட் ஆஃப் தி சைலன்ஸ். அதை படிச்சுட்டே இருந்தானாக்கா மைண்ட் சைலன்ஸ் பண்ணணும்னு சொல்றோம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸி வே கொடுத்துருக்காரு. கிறிஸ்டலைஸ் பண்ணி ஒரு 14 வரையில கொடுத்துருக்காரு. அதை பாராயணம் பண்ணிட்டே இருந்தா போறோம். நமக்கு அந்த நிலை வேணும். தி வேர்ட் ஆஃப் சைலன்ஸ். அதே மாதிரி புருஷ பிரகிருதி பத்தி தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு ஒரு சானட், தி டியூவல் பீயிங். கடவுளோட லீலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு ஒரு சானட், லீலானு. The marriage of the inconscient and the superconscient, the mystic marriage பத்தி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சானட். இது மாதிரி அளவிட முடியாத ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா, the self's infinity, அப்படி ஒரு சானட். இது மாதிரி அவர் எல்லா அனுபவத்தையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு சானட்ல அப்படி கிறிஸ்டலைஸ் பண்ணி கொடுத்திருக்கார். இது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் டிஸ்கஷன்ல சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் கலைகள் காட்டும் அழகுக்கும் ஒரு ஆன்மீக வாழ்வு கொடுக்கிற அந்த அழகு உணர்ச்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஆன்மீக அனுபவத்துல வர அந்த அழகு உணர்ச்சி இன்னும் மேன்மையானது. ஏன்னா கலைகள் அழகு உணர்வு சம்பந்தப்பட்டதுதான், அதுல சந்தேகமே இல்லை. The spiritual awareness of beauty is much higher than that of art. ஏன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் ஆஃப் பியூட்டில there is growth of consciousness. The sense of beauty in man awakes and blossoms with the growth of consciousness. இப்ப all art we know, அது சித்திரமாகட்டும், இல்ல சிற்பமாகட்டும், இல்ல நடனமாகட்டும், கவிதையாகட்டும், எல்லாமே இட் இஸ் கன்சர்ன்ட் வித் பியூட்டி இல்லையா? பாரதி எல்லா ஆர்ட்ஸுமே இந்த வெள்ளை தாமரை பூவில் அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு இல்லையா? கொள்ளை இன்பம் குலவு கவிதைங்கிறார், பிறகு குலவு சித்திரம் கோபுரம் கோவில் அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாத்துலயும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இந்த மீடியம். சித்திரம்னா அதுல கலர்ஸ், சிற்பம்னா அதுல கல்லு, டான்ஸ்னா இட் இஸ் மூவ்மெண்ட், ஹார்மோனியஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாடி, போய்ட்ரினா அதுல வேர்ட்ஸ். இது மாதிரி ஈச் ஆர்டிஸ்ட் யூசஸ் a different medium to express beauty. பட் இதுல என்னன்னாக்க பாரதி அது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அவர் அது அன்னையை ஆராதிச்சிருக்காரு. அதனால that poem is so special. கடைசியில என்ன சொல்றாரு, ஈதனை தின் எழிலிடை உற்றால் இன்பமே வடிவாகிட பெற்றாள். ஸோ அந்த டிவைன், ஸோ அங்கே இந்த 2 வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. எழில்னு சொல்றாரு, இன்பம்னு சொல்றாரு. எழில் இஸ் பியூட்டி, இன்பம் இஸ் பிளிஸ். ஸோ he can see the divine mother beauty and bliss in all those things. பட் இதுல என்னன்னாக்க எல்லா ஆர்ட்ஸுமே மனிதனை பண்படுத்தும். ஆனா ஏன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆஃப் பியூட்டியிலும் ஆர்ட்ஸ் பாக்குற பியூட்டிலையும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆர்ட்ஸ் பண்படுத்தும்,
It will take him to a self-forgetful state. அவன் தன்னை மறந்த நிலையில் இருப்பான். ஆனா அது என்னன்னா அது பர்மனன்ட் நிலை இல்லை. தவிர ஒரு ஆர்டிஸ்டோட நார்மல் ஹேபிச்சுவல் செல்ஃப் அதுல அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருவதில்லை. ஏன்னாக்கா நம்மளே பார்ப்போம், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து he is able to create in a heightened state. ஒரு எலிவேட்டட் லெவல்ல போய் he is able to create ஒரு அழகான அனுபவத்தை அவனால சொல்ல முடியாது. ஆனா இந்த ப்ராப்ளம் என்னன்னா he comes back to his normal self. அதனால தான் they always say the man is different, the artist is different. Artist may be a great man. Personal life நிறைய பேருக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். சில சமயம் சராசரியை விட மோசமா இருக்கிற ஆர்டிஸ்டும் நம்மளுக்கு தெரியும். அப்ப என்னாச்சு, அவ்வளோ அழகு உணர்ச்சி வந்து அவனோட பர்சனாலிட்டில க்ரோ ஆகலையா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா ஆர்ட் மாதிரி ஒரு செலக்டிவ் லெவல்ல வந்து செயல்படுறது வேற. It does not cover all the planes of consciousness. Only spiritual sadhana enlarges the vision of beauty. And the bud, the sense of beauty, and the petal by petal, it opens. Okay, அது வந்து எல்லா அனுபவங்கள்லயும் பரவிட செய்யறது, எல்லார் கண்கள்லயும் வந்து டிவைன் மதர் தெரியுறா, எல்லா வாய்ஸ்லயும் ஸ்வீட்னஸ் கேட்கறது, நேச்சரோட எல்லா ஆபரேஷன்ஸ்லயும் டிவைன் மதர் தெரியுறா. இது என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கும் வந்து ஆர்ட்ல வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அனுபவத்தை இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இருக்கிற அழகையும் ஆனந்தத்தையும் 14 வரிகளில் சாரா பிழிஞ்சு அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி ஒரு பேக் பண்ணி ஒரு கேப்சூல் மாதிரி நமக்கு கொடுத்திருக்காரு பகவான். அதெல்லாம் நம்ம உயரத்துக்காக வழிகாட்டிய பகவான் அரவிந்தருக்கு என் மனம் பெரிந்த நன்றியை கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அன்பர்கள் ஏதாவது இன்டராக்ட் பண்ண விரும்புனீங்கன்னா யூ ஆர் வெல்கம். சார் நமஸ்காரம் சார், நான் திரிபுர சுந்தரி பேசுறேன் மேடம். நமஸ்காரம் மேடம். ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க மேடம். தேவி மகாத்மியம் எங்க, பாரதியார் எங்க, எங்களை எங்கெங்கயோ அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க மேடம். டிவைன் அட்மாஸ்பியர்லயே நாங்க எத்தனை நீஞ்சி எடுத்தோம். சானட்குள்ள விழுந்து எழுந்து எல்லாம் பிளிஸ், ஆனந்தா, பியூட்டி, லவ் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போயிட்டு மதரோட புக்கையும் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கீங்க. எல்லாம் அப்படியே கொண்டாந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. ஆல் கம்பாசிங்கா இருந்தது மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். ஷண்முகப்பிரியா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். மேடம் ரியல் டிவைன் எக்ஸ்டசின்னு தான் சொல்லணும். லைக் வண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். எங்களுக்கு அழகா அது வந்து புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது how a poem aesthetizes our feelings. அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு போயட்ரி வந்து எவ்வளோ, அதாவது ஒரு போஷாக்கு கொடுக்கறது நம்மளோட எண்ணங்களுக்குன்றது ரொம்ப அழகா உணர முடியுது. ஒரு காஞ்ச மண்ணுல தண்ணி விட்டாலோ இல்ல ஒரு மண்ணுக்கு உரம் போட்டாலோ அது அப்படியே வரன்னு இழுத்துக்கிற மாதிரி நம்மளோட தாட்ஸுக்கு வேணுங்கிற அந்த ரொம்ப அழகான ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த போயம்ல இருந்து அப்படியே பிர்பிர்னு இழுத்துக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ரொம்ப அழகா அந்த ஒவ்வொரு இதுவும் அவரோட இதோடயே நீங்க எங்களை கூட்டின்னு போனீங்க. அந்த லைன்ஸோடய அஃப்கோர்ஸ் அந்த வசீகரம் ஒரு டிவைன் சார்மர்னு தான் சொல்லணும் பகவான. அப்படியே அதை வாசிச்சு நம்மள அப்படியே கூட்டின்னு போறாரு. வண்டர்ஃபுல் ஒரு ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து டைம் சேஞ்சஸ் அலோன், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சிம்பிளா சொல்லாம அதுக்கு நீங்க கொடுத்த அந்த கோட் ரொம்ப அழகா இருந்தது மேடம். அந்த நேத்து நினைச்ச கால் இன்னைக்கு கிடையாது, அது நம்மளும் மாறி இருக்கோம், கடந்து போன ஆறும் புதுசாதான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் a சேஞ்ச். அங்க வந்து இவங்க நல்ல ஒரு பொடி வச்சிருக்காரு சார். கூட செஷன்ல கேட்டது கான்சியஸ்னஸோட வைடனிங், அந்த சேஞ்ச் தான் எல்லாமேன்றது அங்க ஒரு பொடி இருக்க மாதிரி இருக்கு. ஹோல் போயம் இஸ் a widening of consciousness தான் புரியுற மாதிரி இருக்கு. இட்ஸ் a real ecstasy மேடம். அண்ட் அந்த லீஃப் அண்ட் மட்னு சொல்லாம ஏன் லீஃப் அண்ட் ஸ்டோன்னு சொல்லியிருக்காரு? பிகாஸ் பிசிக்கல் இஸ் சோ ரக்கட் அண்ட் rigid, அதனாலயா தெரியல. ஓகே. சோ அது ரொம்ப அழகா இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ். அந்த ரிவர் அண்ட் இதுல வந்து அது ரொம்ப
இட்ஸ் வெரி நைஸ் மேடம். ஸோ அந்த சேஞ்ச் தான் வேணுங்கிறது ஏதோ அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீ இஸ் டேக்கிங் அஸ் டுவர்ட்ஸ் த சேஞ்ச். கரெக்ட். Pranams to Bhagavan and thank you, madam. Thanks for the wonderful session. வெல்கம் வெல்கம். ராமசாமி சார். நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கிற போது அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம், பிறகு 4th 5th 6th ஃபார்ம், அதுக்கப்புறம் காலேஜ் போவோம். இந்த 4th 5th 6th ஃபார்முக்கு கிளாஸ் டீச்சர் தான் இங்கிலீஷ் டீச்சராகவும் இருப்பார். அவர் கிளாஸ் எப்போ வரப்போறது எல்லாரும் காத்து கொண்டு இருப்போம். ஏனென்றால் அவர் ஒரு பாடம் எடுக்கும் ஒரு பாங்கு எல்லார் உள்ளத்திலும் ஒரு பொயட்ரியல் கிட்ட ஒரு பெரிய லவ் ஏற்படுத்தி விடுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியக்காரர். பராக் பார்க்க ஒரு நிமிஷம் முடியாது. அதுபோல் உங்களுடைய பேச்சு கேட்கும் போது அவ்வளவு உன்னிப்புடன் கேட்க வேண்டியது எல்லாம் ரசம் நிறைந்ததாக இருந்தது. ஒரு கேள்வி, 8வது லைனுக்கு போவோம். நோவேர் இட் பீட்ஸ் நவ் ஃப்ரம் தை ஸ்னேர் இம்யூன் அப்படிங்கிறார். அதுக்கு முன் லைன்ல ஹார்ட்டை பத்தி பேசுறார். ஸோ ஹார்ட் பீட் அப்படின்னு நினைக்க தோன்றது. ஸ்னேர்னாக்கா வலை அப்படின்னா இதுல அர்த்தம் நோவேர் இட் பீட்ஸ் நவ் பட் ஃப்ரம் தை ஸ்னேர்னு அர்த்தமா? அதாவது இங்க ஹார்ட் மாத்திரம்னு பிகாஸ் அது பூர்ண யோகமா இருக்கிறதுனால இது ஒன்லி த ஹார்ட்ஸ் ரெஸ்பான்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. Because all the planes of consciousness, they are responding to the Divine Mother, and the Divine Mother is actually taking care of all the parts of the being. Actually, heart nu solracha, heart enna solvar enoda guruna, it is the board, spring board சொல்லுவார். அந்த ஸ்ப்ரிங் போர்ட் ஹார்ட்ல ஃபர்ஸ்ட் காட் எஸ்டாப்ளிஷ் பண்றது ஈஸியா இருக்கும். அங்க இருந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஹார்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இட் கேன் கோ டு அதர் பார்ட்ஸ் அண்ட் இட் இஸ் அது ரொம்ப அட்டாக் பண்றது ஈஸி ஒரு ஹார்ட்டை. ஸோ எனக்கு என்ன தோன்றதுன்னா இங்க ஹார்ட் பீட்ஸ் இருக்கலாம், ஆனா நோவேர் இட் பீட்ஸ் நோனா எங்கேயுமே ஹார்ட் பீட்ஸ்னு இல்லை, எந்த இடத்துலயும் அந்த வலைய தள்ளுறதுக்கு ட்ரை பண்றது இல்லை, அவ்வளோ இம்யூனா இருக்கு. நோவேர் இட் பீட்ஸ் நவ் ஃப்ரம் தை உன்னோட ஸ்னேர் இம்யூன். அதனால ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் மை பீயிங் இட் டஸ் நாட் give any kind of beating in order to escape from this valley அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பீட்ஸ்னாக்க ஒரு திமிர முடியாது, திமிரி வெளியேற முடியாது. கரெக்ட். ஓகே, தேங்க் யூ. திமிரத்துக்கு ட்ரையே பண்றது இல்ல. ஆமா, பிகாஸ் ஹாப்பியா இருக்கறச்சே. அதான் அந்த சிவசூரியோட லைன்ஸ் படிச்சேனே, வலையை விட்டு வெளியில ஓட முடிவதில்லையே. அது எதுக்கு நம்ம ஓடணும்? இவ்வளவு ஹாப்பியா அந்த வலையில ஆனந்தமும் அழகும் இருக்கிறச்ச why should we beat from the snare view? நம்ம ஓடவே வேண்டாம் அப்படிங்கிற மீனிங் அதுல வருது. Correct. The beetle is happy although it is on its back. Yes. Thank you very much. Thank you. Radharani. தேங்க்யூ உஷாமா. ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. மதரையும் அரவிந்தரையும் பத்தி கேட்டுட்டே இருக்கலாம், அது ரொம்பவே இனிமை. எனக்கு அந்த ஒரு வரி ஞாபகம் வந்தது, தீன பந்து தீனாநாத் மேரே டோரி தேரே ஹாத். அதாவது என்னுடைய நம்ம ஒரு பொம்மைங்க, பொம்மலாட்ட பொம்மை, கயிறு அவர் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஆட்டின்னு இருக்காருன்னு நான் கேட்டிருக்கேன். இது இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, மதர் தான் அந்த நம்மளுடைய அந்த போட்டை, நம்மளுடைய அந்த லாஸ்ட் லைன் அந்த சோனட்ல வருது, அவங்கதான் அதை வழி நடத்தி செல்றா. நம்மளுடைய அந்த டைம் voyages with thee upon its prow அப்படின்னு நீங்க அதை சொன்னப்போ எனக்கு அந்த வரிதான் மேடம் ஞாபகம் வந்தது. கரெக்ட், நிறைய பேரலல் இருக்கு அதுல. ஆமா மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அற்புதம், வார்த்தைகளால விளக்க முடியாது. சொல்லும் போதே சில எங்களுக்கு ஹிண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க, படிக்க வேண்டிய சோனட்ஸ் என்னது நாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மேடம். வெல்கம்.
எஸ் வசந்தா மேடம். Thank you very much, Ma, for the enlightening lecture. அது வந்து ஒரு லெக்சர் மாதிரி இல்லாம டீப்லி டச் எவ்ரிபடி. ரொம்ப நல்ல உணர்வை கொண்டு வந்தது. அது எவ்ரி வேர்ட் வாஸ் டிவோட்டட் டு த டிவைன் மதர். எனக்கு வந்து இதோடைய ஃபியூ லைன்ஸ் இல்லை எல்லா லைன்ஸுமே சாவித்திரியினுடைய growth-அ பத்தி பகவான் சொல்ற அதுக்கு பேரலா தெரிஞ்சுது. ஹெல்ப்லெஸ்லி எவ்ரிபடி கேம் ரவுண்ட் ஹர். அவங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அப்படியே பின்னாலேயே இருந்தாங்க. அந்த மேக்னெட்டிக் டச் அதெல்லாம். தேங்க்யூ மேம். Thank you. That's very true. வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? மேடம் ஒரே ஒரு இது சொல்லலாமா? இந்த சீக்ரெட் நாலேஜ்ல பகவான் வந்து சாவித்திரியில அந்த லாஸ்ட்ல வந்து அந்த காஸ்மோஜெனிக் சார்ட்ஸ்ல நீ கூட்டிட்டு போறேன்னு மதர் சொல்றாங்க பாருங்க. அது கிட்டத்தட்ட இந்த முன்னாடி இந்த சீடு வந்து இந்த வயத்துல இருக்கான்னு போயம்ல இருக்கும் சானட்ல இருக்கான்னு தோன்றது. கரெக்டா மேடம்? எனக்கு வந்து சீக்ரெட் நாலேஜ் சாவித்திரியில மேடம் கடைசியில வந்து அதுல வந்து அவர் வந்து பகவான் வந்து ஒரு இதுல ஏறி போகச்ச அவர் இதுல எல்லாம் தாண்டி தாண்டி காஸ்மோஜெனிக் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த வேர்டு தாண்டி தாண்டி போவாங்க அவர் மதர். பகவான் வந்து எல்லா இடத்துக்கும் போவார். அந்த ஸ்டாச்சுஸ் வித்துண்டு போகச்ச அப்போ வந்து இது மதரோட ஆர்டர்ஸை வந்து தன்னோட பிரெஸ்ட்ல வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து அவளோட விமன் ஃபேன்சிக்கு தான் அது பண்ணுவார் அப்படின்னு. ஸோ இந்த 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 ப்ரோங்கிற வேர்டு அந்த நீங்க சொன்னது வந்து is it a C to that those lines in சாவித்ரின்னு கேட்குறேன். பாசிபிள் பாசிபிள். ஏன்னா சாவித்ரியில இருக்கிற நிறைய தீம்ஸ் எல்லாம் சானட்ஸ்லயும் வரும். சாவித்ரியில இல்லாததே கிடையாது. அதனால எந்த சானட் எடுத்தாலும் தீம்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் ஒரு பேப்பர் பண்ணினேன். அதுல வந்து அதே தீமை வந்து விரிவா வந்து சாவித்ரியில சொல்லிட்டு அதை ரத்ன சுருக்கமா அதை சானட்ல சொல்றாரு. அது அதனால அந்த there will be definitely நீங்க சொல்ற மாதிரி அந்த parallels இருக்கும். தேங்க்யூ மேடம். பிகாஸ் thou art இருக்கு அந்த 3 தெய்வீக பாவைகள் கிட்டயும் பிகாஸ் thou art தானே சாவித்திரி சொல்றா. ஆமா சரி. பிகாஸ் thou art அவ முதல்ல அந்த ஒரு மெடோன் ஆஃப் சஃபரிங் கிட்ட சொல்றா. பிகாஸ் thou art the wretched still can hope. Yes. But thine is the power to solace, not to save அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் the medal of might கிட்ட சொல்றா. Because thou art in him man hopes and dares. Because thou art men's minds can climb the heavens. Can climb the heaven. And walk like gods. அப்படின்னு சொல்றா. அதுபோல medal of light கிட்ட சொல்றா. Because thou art the soul draws near God. Because thou art love grows in spite of hate. Knowledge box and slain in the pit of night. Correct. Beautiful. Because thou art அதுல 3 மடோனாவோட ஆன்சர்ஸ்லயும் வருது. அது ரொம்ப அருமையான எக்ஸ்பிளனேஷன். சபி சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உஷா மேடம். ரொம்ப அப்சார்பிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இந்த 14 லைன்ஸ் சானட்டில் இவ்வளவு கருத்துக்களா என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை நமக்கு எல்லோருமே நீங்கள் கூறிய விளக்கம் தந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போயம் வந்து it's nothing but adoration of the goddess Mahalakshmi and the beauty, bliss and love. அதே போல பகவான் த மதர் அந்த புக்ல விவரித்துள்ள அந்த மகாலட்சுமி ஆஸ்பெக்ட்ஸ் அதற்கும் இந்த சானட்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நீங்கள் கூறினீர்கள். ஏனென்றால் அந்த ஆனந்த ஆஸ்பெக்ட்
மகாலட்சுமியுடைய அந்த ஆனந்த ஆஸ்பெக்ட் இங்கும் பகவான் இந்த போயம்ல வெவ்வேறு நிலைகளில் அதை வர்ணிக்கின்றார். ஆனந்தா என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நிலைகளிலும் காணப்படுவது, எல்லா தளங்களிலும் காணப்படுவது. இந்த நாம் கேட்கும் ஒலிகள் பகவான் இங்கு விவரித்துள்ள அந்த வர்ணனை எல்லாமே சாதாரண புலன்களின் மூலமாக அறியக்கூடிய ஒலிகளோ காட்சிகளோ அல்ல. எல்லாமே ஒரு உயர் ஆன்மீக தளத்தில் காணப்படும் ஒலிகளும் காட்சிகளும் தான். இந்த கண்களை பற்றி நீங்க கூறும்பொழுது the focal center of organization of consciousness, கண்கள் உண்மையிலேயே எப்படி என்றால் அது எதற்கு சாதனமாக பயன்படுகின்றது என்றால் நம்முடைய அந்த உணர்வு நிலையை ஒரு இடத்தில் குவித்து நம்முள் வாங்குவதற்கு கண்கள் ஒரு சாதனமாக பயன்படுகின்றது என்கின்ற கருத்து இங்கே கூறப்பட்டுள்ளது. அதே போல ஒவ்வொரு பார்வைக்கு பின்னரும் அந்த தெய்வீக அன்னையின் பார்வையை பகவான் விவரித்துள்ளார். இந்த இயற்கையில் காணப்படும் அனைத்து விஷயங்களிலும் அவர் அந்த தெய்வீக அன்னையின் பிரசன்னத்தை தான் அவர் காண்கின்றார். இது குறித்த ஒரு ஒப்பீட்டையும் நீங்கள் செய்தீர்கள். பகவானினுடைய அந்த அலிப்பூர் சிறைவாசத்தில் அவர் அனுபவித்த எங்கும் வாசுதேவன் என்கின்ற, எங்கும் வாசுதேவன் அனைத்திலும் வாசுதேவன் என்கின்ற அந்த பகவானினுடைய அற்புதமான ஒரு ஆன்மீக அனுபவத்தையும் நீங்கள் இங்கு நினைவு கூர்ந்தீர்கள். அதே போல இறுதியாக பகவான் கூறியுள்ள அந்த ஒரு அற்புதமான ஒரு கருத்து, நாம் இந்த காலம் என்னும் ஒரு பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தில் நம்முடைய அந்த படகை செலுத்துபவர் யார் என்றால் அந்த தெய்வீக அன்னை தான் செலுத்துகிறார்கள். ஆகையால் நாம் அந்த உணர்வுடனேயே இருந்தோம் என்றால் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த படகினுடைய அந்த சுக்கான், அதை இயக்குபவர் அந்த அன்னை தான். ஆகையால் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் அவரே இயக்குகின்றார். ஆதலால் நாம் எது குறித்தும் அச்சம் கொள்ளவோ கவலைப்படவோ தேவையில்லை என்கின்ற கருத்தையும் கூறினீர்கள். இரண்டாவது, இந்த ஒருவர் ஒரு கலை நயத்துடன், சாதாரண கலை நயத்துடன் பார்க்கும் ஒரு பார்வைக்கும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுடன் அந்த அழகை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறினீர்கள். ஏனென்றால் இந்த ஆன்மீக உணர்வு நிலையில் ஒருவர் இந்த அழகை பார்க்கும் பொழுது அங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த உணர்வு நிலையின் ஒரு வளர்ச்சி, growth of consciousness, அதுதான் நடைபெறுகின்றது. அது அனைத்து தளங்களையும் சார்ந்து இருக்கின்றது. ஆனால் இந்த வெறும் கலைநயத்தோடு பார்ப்பவர்கள் அவர்கள் ஒரு பகுதியைத்தான் பார்க்கின்றார்கள். மேலும் அவர்கள் காண்பது அவர்களுடைய புலன்களை சார்ந்த அனுபவமாக இருக்கின்றது. whereas ஆன்மீக தளத்திலிருந்து இத்தகைய அழகை பார்ப்பவர்கள் உயர் தளத்திலிருந்து பார்க்கின்றார்கள் என்கின்ற அந்த வேறுபாட்டையும் நீங்கள்
கூறினீர்கள். மிகவும் அழகான ஒரு உரையை நடத்தி கொடுத்தமைக்காக ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை சார்பிலும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய சத்சங்கத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு கலந்து கொண்ட அனைத்து அன்னை என்பவர்களுக்கும் எங்களது நன்றி. தற்பொழுது இந்த நிகழ்ச்சி பிரார்த்தனை இசையுடன் முடிவுக்கு வரும். Let us all try to be worthy of Aurobindo centenary.